சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் பதில் கொடுப்பாராம். என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு ஆண்டவர் சொல்ற பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம கூப்பிடுற அளவுக்கு நம்ம ஆண்டவரை கூப்பிட்டு ஆண்டவரை பதில் கொடுக்குற அளவுல இருக்குன்னா நம்மளுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்க வேண்டும். நம்மளோட ஜெபம் எப்படியாக இருக்கு? இன்னைக்கு நம்ம ஒரு போருக்கு போறோம், ஒரு ஜெபம் இல்லாம நம்மளோட என்ன சொல்ற ஆயுதமே ஜெபம். ஓகே, ஜெபம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்காம இருக்கிறோம்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த யுத்தத்துல நம்ம தோத்து போவோம். அவன் என்ன செய்வான், நம்ம மேல் கொண்டுருவான். இன்னைக்கு நீங்க யுத்தத்துல போயிட்டு ஒரு ஒரு ஆயுதமா கொண்டுட்டு போகாம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பிஸ்தோலோ ஒரு கன்னோ ஏதோ நீ கொண்டுட்டு போகாம இருந்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எதிராக என்ன செய்வான், அவங்கள சுட்டு போட்டுருவான். அதனால நம்மளோட போர் ஆயுதம் என்னன்னா ஜெபம். நம்ம ஜெபம் செய்து இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டும். நம்மளோட சரீரத்தையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டும்.